ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புறாவை காய்ச்சல் போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். ஏன்னா காலையிலே எடுக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ அதனால் தெரியணும்ல அப்படின்றது தான். அப்புறம் வந்து நம்ம வந்து நான் ஒரு ஆளால் வந்து இந்த காய்ச்சல் போகிறது அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக என்னால் கேப்சர் பண்ண முடியாது. அங்கங்கே சொல்லிடுவேன் வாயால், மிச்சத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒரு ஆளாக எப்படி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கிளியரன்ஸாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் நான் அந்தளவுக்கு ட்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இருங்க, நான் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்திரின்னு ஒன்று சொல்லுவாங்க, பேர் ஆடா சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வீட்டை விட பக்கத்தில் ஏதாவது பெரிய பில்டிங் இருந்தால் சத்திரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை விட கொஞ்சம் நம்ம வீட்டை விட அந்த பக்கத்தில் இருக்க வீட்டை விட இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆகிட்டே வந்து நம்ம வீட்டை தனியாக தெரிஞ்சு காட்டணும். ஸோ அதனால தான் சத்திரி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து புறா வந்து நம்ம காய்ச்சல் போட்டு அந்த இடத்த பழக்கப்படுத்தும் போது அது என்ன பண்ணும் அப்படி சொன்னீங்கன்னா, அது அந்த தண்ணியில் போட்டு நம்ம அதில் காய வைக்கிற வரையும் அது உடம்புல இருக்க மொத்த தண்ணியும் காயிற வரையும் அது அதே இடத்துல இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்த பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் வந்து சத்திரி கட்டுவாங்க. இப்போ நம்ம சத்திரி கட்டுறதுனால புறா பறந்துட்டுருக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து சத்திரி மேலே தான் உட்காரும். இது வந்து ஐ ஃப்ளையர்ஸு கர்ணத்துக்கெல்லாம் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி போகுது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இருங்க, அது எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆடா கட்டணும். நான் ஆடா கட்டாமல் தான் கட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கூண்டு ஒன்று தேவைப்படும். ஃபுல் சைடு வந்து நெட் அடித்த மாதிரி ஒரு கூண்டு தேவைப்படும். ஸோ இது என்கிட்ட இருந்ததுனால நான் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு கூண்டு எடுத்துகிட்ட பிறகு புறாங்களை ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கணும். ஸோ அது குளிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு நான் வீடியோ சொல்கிறேன் பாருங்கள்.